ஸோ பார்ட்டி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள், கோபப்படக்கூடிய மனைவிமார்கள், இதுதான் இன்றைக்கு நீயானா பேசவிருக்கிற விஷயம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இவங்க இந்த பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டியில போய் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட இருக்கிறாரு, அதிகமான பார்ட்டிஸ் நடக்குது அப்படின்னு, வீக்கெண்ட் பார்ட்டிஸ், கெட் டுகெதர் பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அதனால கெட் டுகெதர். ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. ஃப்ரெண்ட்ஸ்ட போலம்னா அப்படினா அவன் சேர்ந்து போலமா வயிறறிது பாஸ். ராவா குடிச்சா அப்படிதான்டா இருக்கும். ஓகே, நம்ம மட்டும் மோசமா இல்ல, கூட இருக்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன மனுஷன். ப்ரெஷர், டென்ஷன், கல்யாணம் பண்ண ப்ரெஷர் ஒன்று, கமிட்மெண்ட் ப்ரெஷர் ஒன்று. என்ன பேசுவோன்னா, வீட்டுக்கு வாங்க, அலறது நீங்களா எங்க அப்பா அனுப்பாங்க. ஒரு ரிபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார். மர்க்கா சொல்லு. ரிபப்ளிக் டே சுதந்திர தினம். அடங்கம்மால நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் ஊர்ல. ஏடா சொல்லவே இல்ல. அது குடியரசு தினம். சாரி சார். இப்ப எதுவும் பார்ட்டில இருந்து வரல? இல்ல. ஆமா சார். ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்ல இருந்து போவீங்க? நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ டெல்லி போகணும். ஒரு பிசினஸ் டீலா பேச போறோம், அதனால அது ஒரு பெரிய டீல். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஒர்க் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை இழுத்து கொண்டு வந்துடுறது. செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துறேன்னா. ஓ, பர்மிஷன் கேக்குறதுல அப்படியே அந்த வேலை இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ளோல போயிருது. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அது ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம். தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான், அவன் போன ஒரு வாரத்தில் நானும் பின்னாலே போறேன். அதான் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு போயிடுவேன். என்ன பங்கு? டன்னா டபுள் டன்னு. யூஷுவலோட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, நான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் வர லேட் ஆகும். ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது, அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா சர கேப்பன் தான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். இதையே சாக வச்சு சர கேக்குறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா. ஆமா, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுவாங்க. அந்த ஷூட் பண்ணலன்னா அடுத்த வேலையே இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ற, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா, ஏன் தனியா கஷ்டப்படுற அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பார்த்து ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறாரு, இன்ன வரைக்கும் என் மாமனாரும் ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறாரு. பட் இன்ன வரைக்கும் ஒரு ட்ரைனிங் சொல்லி எங்கேயுமே போனதே கிடையாது. மாட்டிக்கிட்ட பங்கு. இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசத்துலேயே வந்து நான் ஒரு 4 நாள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க, கம்பல்சரியாக போயே ஆகணும். இன்னைக்கு பெங்களூர்ல முக்கியமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு எக்டேவை அனுப்பிச்சு வச்சிருங்களேன். ரொம்ப கேரிங்கா இருந்தாங்களே, எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஈவினிங் ஆக கால்ஸ் கம்மியாகணும்னு நம்மளே அவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க. அப்புறம் எந்த ஃப்ரெண்ட் கூட இருக்கிறதுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் சார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லேபிள் இருக்கும் இல்லையா. 5 நிமிஷத்துல நீ வீட்டை விட்டு கிளம்பல. சரக்கு நாங்க மட்டும் ஓபன் பண்ணீங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு ஒரு பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருப்போம். என்னம்மா இப்போ மற்றவங்கள சொன்னா நம்ம விட மாட்டோம். அந்த ஒரு பர்சன் நேமை சொல்லி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, கம்மினே அட பாவி, பிரச்சனை ஆயிடுச்சு ஃபேமிலில, அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுறா? பட் ஆனா என்ன காரணம் சொன்னாலும் கண்டுபிடிச்சறாங்க. படக்குன்னு என் மண்டாட்டி கைய புடிச்சாடா. குடிச்சிருக்கியா? எப்படிமா கண்டுபிடிச்ச? உன் மண்டையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டிட்டு குளிக்க போடா, என் பூ முட்டை புடிச்சா. ஆனா இவங்க இந்த பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும்? எப்படி சொல்றதே தெரியல, அது அருவருப்பா இருக்கும். பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். சிரிக்கறானி வெக்கமா இல்ல? அதாவது குடிச்ச உடனே கண்ணு வந்து குட்டி ஆயிடும், இந்த இடம்லாம் வீங்கி இருக்கும். அது வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்பாங்க, இப்படி. அப்போ மொபைல் கால் பண்ணோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகும்ல. அந்த ஃபோன் ஏன் ஆஃப் ஆகுது, ஏன் ஆன்ல வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாலும் நீ சும்மா கால் பண்றேன்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு பார்ட்டி தேவைப்படுகிறது? ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது சார்.
என்ன மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுதுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் ஆன்மா கிட்ட பேசுற மாதிரி இருக்குது நம்ம ஆத்மா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.